ஈஸ்வரி, உங்க வீட்டுக்கு எந்த பேய் வந்துச்சு? ஓகே, இது நடந்து வந்து 2021. ஓகே, அந்த டைம் வந்து கோவிட். ஸோ எந்த ஒரு பிசினஸ்ல எந்த ஒரு ஒண்ணுமே இல்லை. ஸோ நாங்க என்ன பண்ணிருந்தோம்க்கா, எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் வந்துச்சு. ஸோ அது வந்து வீட்லயே இருந்து பாக்குற மாதிரி ஒரு ஹெல்த் ப்ராடக்ட். அப்ப இந்த ஹெல்த் ப்ராடக்ட் வந்து ரொம்ப பேருக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணோம். ரொம்ப பேருக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிச்சு. அந்த சமயத்துல வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஒரு லேடி கிட்டே இருந்து, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு, நேரடியா பார்க்கணும் அப்படின்னு. ஸோ நாங்க என்ன பண்ணோம், நானும் என் டாக்டரும் போயிருந்தோம். டாக்டர், செகண்ட் டாக்டர், 3 பேர் போயிருந்தோம். போனப்ப அது ஒரு லைட் வீடு. ஸோ அவங்க போயிட்ட கையோட அவங்களோட ஹெல்த் இஷ்யூ பத்தி அவங்க பேசினாங்க. பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல வந்து அவங்களோட பிள்ளைங்களை பத்தியும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட சனுக்கு வந்து உடம்பு முடியல, சீக்கிரமா வந்து டயர்ட் ஆயிடுறாரு அப்படின்னு. அப்ப நாங்க கேட்டோம், இப்ப நீங்க இந்த ப்ராடக்ட் எடுக்கிறது வந்து உங்க சனுக்கா இல்ல உங்களுக்கு? அவங்களுக்கு தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தான் எடுக்க போறேன்னு சொன்னாங்க. சொன்ன விஷயத்துல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, என் சன் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. அப்ப நான் கிட்ட என்ன செய்து அவருக்கு, அவரை பத்தி ஏதாவது பேசினா வீட்டுல ஜாமான்லாம் பறக்குது அப்படின்னு. நான் என் டாக்டரை பார்த்தேன், டாக்டர் என்னை பார்த்துச்சு. நாங்க இங்க போய் பார்த்து எங்க கண்ணிலே பேசிக்கிட்டோம், ஐயோ நம்ம சீலாப்பா வந்துட்டோமா அப்படின்னு. ஆனா அந்த வீட்டுல காலடி வைக்கும் போதே வீடு ரொம்ப இருண்டு போயிருந்துச்சு. இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆமா, சத்தியமா சார். இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது என் கை கால்லாம் ஷிவரிங் ஆகுது. ஏன்னா அந்த சம்பவம் எங்க கண்ணு முன்னுக்கு நடந்துச்சு. அப்ப நான் என் டாக்டர் என்ன பாக்குது, நான் என் டாக்டர் பாக்குறேன். ஸோ அந்த வீட்டுல வந்து சுத்தி சைனீஸ் ஏரியா, அவங்க மட்டும் தான் இந்தியன்ஸ் அங்க. அப்ப நாங்க கால் எடுத்துக்கும் போது எங்களுக்கு ஷிவரிங் ஆயிடுச்சு, கை கால் எல்லாம் உதிர் எடுத்துருச்சு. அப்ப என் டாக்டர் சொல்லிச்சுமா, நம்ம என்னத்துக்கு வந்தோமோ அதை முடிச்சு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி என் சானை பத்தி நான் ஒண்ணுமே பேச முடியாது, எது பேசினாலும் கிச்சன்ல இருந்து மங்கு பறந்து என் மூஞ்சில விழுந்துரும். அப்புறம் நான் கேட்டேன், ஏன் வந்து பறந்து விழுவுது, யார் தூக்கி போடுறான்னு கேட்டேன். தெரியாது யார் தூக்கி போடுறான்னு. கேட்க ஆரம்பிச்சு, என்னதான் நடக்குது உங்க வீட்டுல, ஏன் அந்த மாதிரின்னு. இல்ல, நாங்க இந்த வீட்டுல வந்து சேவாய்க்கு இருக்கோம், இது சைனீஸோட வீடு, இந்த சைனீஸ் வந்து எங்களுக்கு வெளியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் கேட்டேன், நீங்க ரெண்டல் காசு கட்டலையான்னு. இல்ல, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்துச்சு, கொஞ்சம் மாசமா நான் ரெண்டல் காசு கட்டல அப்படின்னு. சரி, நீங்க வெளியேற வேண்டியதானே. இல்ல, இங்க இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு வெளியே கூட மாட்டாங்க, நாங்க வெளியாகணும் முடிவு எடுத்தா அந்த செவரு பூரா எல்லாம் ரத்தம் தெரிச்சிரும் அப்படின்னு. எங்களுக்கு ரத்தம் தெரிச்சிருமா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா சிஸ்டர், ரத்தம் தெரிச்சிரும், சுத்தி ரத்தம் தெரிக்கும், நான் அந்த டெய்லி அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் நான் கேட்ட ஆரம்பிச்சேன், ஏன் ரத்தத்தை நீங்க சுத்தம் பண்ணணும், என்னத்துல ரத்தம் வருது எப்படின்னு. இல்ல தெரியாது, அவங்களுக்கு வந்து ஆத்திரம் வந்து வீடு ஃபுல்லா ரத்தமா ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. போற அன்னைக்கு அவங்க சன் இல்ல அங்க. அப்ப டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க. டாக்டர் பாத்தீங்கன்னா பாக்க ரொம்ப பயமா இருந்துச்சு. அவங்க டாக்டராவே இல்ல, வேற மாதிரி இருந்தாங்க. அப்ப நாங்க வேற மாதிரி அவங்க உருவத்துல வந்து கண்ணெல்லாம் அப்படியே செவிந்து போய் மூஞ்செல்லாம் அப்படியே பூச்சாட்டாயி ரொம்ப தெருவா இருந்தாங்க. அவங்க டாக்டர் உடம்புல ரத்தம் இல்லைன்னா எப்படி இருப்பாங்க, அப்படியே பூச்சாட்டாயி ஒரு பணத்தை பாக்குற மாதிரி இருந்துச்சு அவங்க டாக்டரை பார்க்கும் போது. அப்ப நாங்க அதை பத்தி டாபிக்கை வந்து நாங்க வந்து கட் டவுன் பண்ண பார்த்தோம். இதை பத்தி பேச வேணாம் சொல்லி கட் டவுன் பண்ண பார்த்தோம். அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப பேச ஒரு விஷயம் சொல்லும் போது எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க ரெண்டலுக்கு அந்த சைனீஸ் லேடி வீட்டுக்கு வந்து அவங்கள வெளியாக சொல்றப்ப அவங்க சன் அங்கதான் இருந்திருக்காரு. அவங்க சைனீஸ் லேடி என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஓனரு இவங்களோட ஏசிருக்காங்க, தயவு செஞ்சு வெளியாகுங்க, இந்த வீட்டை நான் விற்க போறேன், நீங்க வெளியாக்கணும், நான் போலீஸை கூட்டு வந்துடுவேன். அந்த சொன்ன கட்டம் அந்த சைனீஸ் லேடிக்கு உடம்பு ஃபுல்லா ரத்தம் தெரிச்சு ஓடினாங்களாம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், சரி சிஸ்டர், உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு வரேன் இன்னொரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி நான் கட் ஆஃப் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு நாங்க வெளியே ஆயிட்டோம், வீட்டு விட்டு ஸ்டெப் அவுட் பண்ணிட்டு மறுநாளே கால் பண்ணிட்டாங்க. நான் கேஷ் ரெடி பண்ணிட்டேன், நீங்க ப்ராடக்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், ப்ராடக்ட் நீங்க என்ன ஆர்டர் பண்ண வேண்டியது, இதுல பரவாயில்ல, நீங்க இப்பயே வாங்க, அவங்க கேஷை கொடுத்துறேன், இப்பயே வாங்க. ரொம்ப ரொம்ப அடம் பிடிச்சாங்க. நான் வேலையா இருக்கேன் சிஸ்டர், என்னால வர முடியாதுன்னு. அப்புறம் அடம் பிடிச்சிட்டு நான் சொன்ன டாக்டர் கிட்ட, சரி பரவாயில்ல வாமா, அவங்க கூப்பிடுறாங்க, போய் பார்த்துட்டு வரும், என்ன ப்ராடக்ட் அவங்க ஆர்டர் பண்ண போறாங்க இன்னொரு நம்மகிட்ட சொல்லல. அப்ப ராத்திரி மணி 7:30 இருக்கும். 7:30 மணிக்கு மறுநாள் 7:30 மணிக்கு நாங்க போனோம். போயிட்டு நாங்க போய் அப்பதான் உள்ளுக்கு போனோம். வீடு விளக்கெல்லாம் தட்டி இருக்கு. 7:30 மணிக்கு கொஞ்சம் வெளிச்சமா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு நைட் டைம்ல. ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே முதனிக்கே எங்களுக்கு பயத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் டே போனதை விட அவங்க சன் இல்ல. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், உங்க சன் இல்லையா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அவங்க தங்கச்சி கூட்டிட்டு போயிருக்காங்க சாமி பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெட்டலோக்க காமிச்சு எல்லா ப்ராடக்டையும் காமிச்சு விட்டு இருக்கும் போது அப்புறம் அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆர்டர் பண்ணிட்டு நான் சார் பேமெண்ட் இப்போ போடாதீங்க, ஜாமா வந்துட்ட கையில நான் வந்து பேமெண்ட் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு ஸ்டெப் அவுட் பண்றதுக்காக ஏந்துச்சோம். அவங்க சன் வந்துட்டாரு. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.
ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க ஸ்டாண்ட பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துல கை காலெல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு ஒரு பயங்கரமா இருந்தாரு. ரொம்ப நடப்பானம் பார்த்திருக்கேன் நான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடப்பானத்தை பார்த்தது. அப்புறம் வந்து உக்காஞ்சாரு, என் செகண்ட் டாக்டர் பக்கத்துல உக்காஞ்சாரு. என்னோட எல்டர் டாக்டர் வந்து நாங்க நல்லா ப்ரே பண்ணுங்க, நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி எல்டர் டாக்டர் அவங்ககிட்ட பேசினாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க திடீர்னு எங்கேருந்து தான் வந்துச்சு தெரியல கிட்டா. இதுதான் மெயின் பாயிண்ட். அந்த ரத்தம் தெரிச்சு அப்படியே வந்து எங்க மணிக்கு கொட்டுச்சு. ஓ மை காட், அப்ப அவங்க சொன்னது உண்மைதானா? அவ்வளவு ரத்தம் எங்கேருந்து வந்துச்சு? ஆனா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த பையன் அப்படியேதான் இருக்கான். அந்த பையன் கிட்ட ஒரு துளி இல்லை. ஆனா அந்த ரத்தம் தெரிச்சது வந்து மேல அந்த ஷிடிங் மேல தெரிச்சிச்சு. ஆனா ஷிடிங்ல ஒரு ரத்தம் ஒண்ணுமே இல்லை. அந்த பையன் உட்காந்துட்டுக்கான அந்த பையன் உட்காந்துருக்கிற பின்னாடியிருந்து ஒரு 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 ஷிடிங் இருக்குது. சோ அங்கேயே தெரிச்சிச்சு. நான் பாக்குறேன் தெரிச்சிருது. அந்த ரத்தம் எங்கே தெரிச்சிச்சு? ஃப்ளோர்லயா இல்ல வால்லயா? ஃப்ளோர்ல ஃபுல்லா ரத்தம் ரத்தம் தெரிச்சிட்டோடனே எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே மயக்க மாதிரி வந்துருச்சு. எனக்கு வந்து ஷிவரிங் ஆகி மயக்க மாதிரி வந்துருச்சு. ரொம்ப பயம் கொடுத்துருச்சு. எனக்கு பயத்தை நான் காட்டிக்கவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேனாக்கா, நான் அப்புறம் அந்த லேடி சொல்லுது அம்மான்ட்ட, ஐயா துணி எடுத்து தொடச்சிடியா அப்படின்னு. அவன் துணியை எடுக்கிறதுக்காக அவன் ஏந்திரிக்கிறான். அந்த சீட்டை விட்டு ஏந்திரிக்கிறான். பின்னாடி ஜாமான்லாம் உடஞ்சி உழுந்து சத்தம், எல்லாம் கவுந்து உழுது உடஞ்சி. பாத்தீங்களா நீங்க? நாங்க எதுவுமே பார்க்கல. ஏன்னா அது வந்து ஃபிளாட் வீடு. கிச்சன் பக்கத்துல தான் நிக்குது. அந்த கிச்சன் மறைக்கிறதுக்காக அந்த சாமி ரூம், அந்த சாமி மேடையை வச்சிருக்காங்க. சத்தம் பயங்கரமா உடையுது. உடஞ்சதோட இவர் எழுந்து போய் பின்னாடி போய் துணியை எடுத்துட்டு வராரு. இவர் துடைக்கிறாரு, துடைக்க முடியல. துடைக்க அந்த ரத்தம் அங்கேதான் இருக்கு. அப்ப நான் ஒன்னையும் சொன்னேன் அந்த தேதி கிட்ட, சிஸ்டர் நான் கிளம்புறேன், நீங்க ஜாமான் வந்து நான் வந்த கையோட உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க ஜாமான் வந்து எடுத்துக்கலாம், அப்புறம் பேமெண்ட் கொடுத்து சொல்லிவிட்டு நான் கரெக்டா அந்த கதவுகிட்டே நான் உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டே வெளியாயிட்டோம். நாங்க எடுத்த ஓட்டம் நேரா எங்க பக்கத்துல தான் போனோம். அது போய் சொல்லிச்சுப்பா இந்த மாதிரி நடந்துச்சுப்பா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. அப்புறம் தான் எங்க அப்பா சொன்னது என்னன்னாக்கா, அந்த பையனுக்கு வந்து செய்வனை செஞ்சு வச்சு அது வந்து அவன் மக்கான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மூணு பிள்ளைங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இன்ன வரைக்கும். எங்க அப்பாவுக்கு அந்த ஃபேமிலியை நல்லா தெரியுமா. அந்த ஃபேமிலிக்கு யாருமே போகவே மாட்டாங்கன்னா, யாரும் இது பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுட்டு யார் மூலியமா போனீங்கன்னா எங்க அப்பா எங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்து எங்களுக்கு முத்தது கூட அவங்க சொல்லும் போது கூட நாங்க நம்பல. ஆனா எங்க முன்னுக்கு அந்த ரத்தம் தெரிச்சு இப்படி ஒரு மாதிரியா இருந்துச்சு. இந்த வாடை, இந்த ரத்தத்தோட வாடை. ஆனா அவன் இந்த பையன் கிட்ட எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த பையன் உட்காந்து பின்னாலேன்னு தெரிக்குது. அப்புறம் ஒரு வாட்டி ஐயோ அந்த தெரிச்ச அந்த ரத்தம், அந்த வாடை, நாங்க அப்படியே 3 பேரும் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம ஜெயமாயி அப்படியே உட்காந்துட்டோம். இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த வீட்டுல தான் இருக்காங்க. இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த வீட்டுல அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்க மாட்டாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அந்த பையனை வச்சு ஒரு பொருளாக்கி சாமி பாக்குறது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இன்னும் அந்த கொடுமை வந்து அந்த பையனை கூட்டிட்டு போய் நம்பர் கேட்கறது, அந்த பையனை வச்சு எல்லாமே செய்யுது. இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, ஹைலைட்டா, அந்த பையன் அடிக்கடி ரூம் போயிட்டு ஐயோம்மா உடம்பு முடியலன்னு அந்த பையனை ஏச முடியாது. நீங்க ஏசுனீங்கன்னா உங்க மூஞ்சிக்கு வந்து மங்கு வந்து பறக்கும், கவலை வந்து பறக்குமா, பறந்து வந்து அடிக்குமா. அந்த பையனை பத்தி எதுவுமே பேசக்கூடாது, அந்த வீடை பத்தியும் பேசக்கூடாது, அந்த பையனை பத்தியும் பேசக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு பொருள் வந்து பறந்து உழுந்ததுலாம் அதெல்லாம் ஏதாவது பாத்தீங்களா? இல்ல அந்த எபிசோட் அந்த எபிசோட் எங்க முன்னாடி நடக்கல. என்ன பொருள் உடஞ்சுதான் நாங்க கேட்டோம். அந்த கிச்சன்ல ஜாமான் உழுந்து உடஞ்சுதான் நாங்க கேட்டோம். அந்த நேரத்துல அந்த அவங்களோட மக எங்க? அவங்க அம்மா பக்கத்துல நிக்கிறாங்க. சோ வேற யாராவது போட்டு உடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, யாருமே வாய்ப்பு இல்ல. அந்த வீட்டுல யாருமே இல்ல, 3 பேர் தான் இருக்காங்க அந்த வீட்டுல. இவர் யாருமே இல்ல. அவங்க தம்பிக்கு வந்து டியூஷன் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த அவங்க மக அவங்க அம்மா பக்கத்துல தான் உட்காந்துருச்சு, அதாவது என் பக்கத்துல. அந்த ரத்தம் உங்க மேல யார் மேலேயாவது தெரிச்சிச்சா, பட்டுச்சா? யார் மேலே படல. ஃபுல்லா வந்து அந்த சிமெண்ட் மேலதான் இருந்துச்சு. அந்த வீடு வந்து சிமெண்ட் வீடு. அந்த சிமெண்ட்ல தான் வந்து அந்த ரத்தம் அப்படி கொட்டுனுச்சு. ஆனா இந்த வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அப்பாக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு தான் தெரியாது. ஆனா இந்த ஏரியால உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அதனாலதான் யாருமே அங்க போக மாட்டாங்களாம், யாருமே அங்க இது பண்ண மாட்டாங்களாம். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட நெய்பர்ஸ் எல்லாமே கதவு சாத்தி தான் வச்சிருந்தாங்க. யாருமே நெய்பர்ஸ் யாருமே கதவு திறக்கல. அவங்க வீட்டு சைட்டு கூட நடந்து போக மாட்டாங்களாம். இவங்களுக்கு செய்வன செஞ்சிருக்காங்கனாக்கா இது வரைக்கும் அவங்க போய் மத்த கோயிலையோ எங்கேயாவது போயிட்டு ஒரு தீர்வுக்கு போக மாட்டாங்களாம். சூப்பர் பவரா எடுத்துக்கிட்டு இவங்க வந்து அந்த பையனை வச்சு நம்பர் கேட்கறது, இந்த பையனை வச்சு யூஸ் பண்றது. ஆனா அந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப தெருவாயிட்டான், ரொம்ப தெருவாயிட்டான். நம்பர் வந்து யாருக்கு? இவங்களுக்கா இல்ல வெளியாளு யாராவது வந்து பார்க்க வருவாங்க? வெளியாளு லைக் அவங்களோட கசின்ஸ், அவங்க சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி கூட்டிட்டு போய் கேக்குறது.
இது முடிஞ்ச கையோட அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க நாங்க மீட் பண்ணோம். அவரும் நான் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். அவரை நான் மீட் பண்ணி கேட்கும் போது அவர் சொன்னாரு, இது உண்மை கதை நடக்குது, நாங்களும் வந்து இதை ரியலைஸ் பண்ணிட்டோம். நாங்க அவங்க ஃபேமிலி கிட்ட சொன்ன வசி அவங்க ஃபேமிலி எங்க கிட்ட சத்தம் போட்டு பிரச்சனை கொடுத்து எங்களை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாங்க. நாங்க எப்பயும் சொல்லிட்டோம், கூட்டிட்டு போய் பாருங்க, நல்ல ஒரு போமோவா இல்ல யாராச்சும் போய் பாருங்க, எடுக்க பாருங்க, ரொம்ப துறவா இருக்காரு சொல்ல கூட அவங்க வந்து அதை வந்து அப்படியே ஒரு பிரச்சனையை கொடுத்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாங்களாம். ஆனா அந்த ஜாமா வந்து அந்த பையன் கிட்ட ஒண்டி இல்லையா, அந்த பொம்பளை பிள்ளைகிட்டயும் இருக்குதான். அந்த பொம்பளை பிள்ளையும் இப்ப வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் இருக்குதான். அடுத்து என்ன நடந்தது? பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நான் வந்து முத இதெல்லாம் நம்பந்தே இல்லை. பட் என்னைக்கு எனக்கு இந்த சம்பவம் நடந்துச்சோ, எனக்கு மட்டும் இல்லை, என் 2 பிள்ளைகள் நடந்துச்சோ, இன்னிலேருந்து நாங்கள் 3 பேரும் இது இருக்குன்றது வந்து நாங்கள் நம்ப ஆரம்பித்தோம். நீங்கள் அந்த லொக்கேஷனில் இருந்தனால என்ன நினைக்கிறீங்க? அந்த ரத்தம் வந்து எங்கேருந்து தெரிச்சிருக்கோம், எப்படி வந்திருக்கும்? என் கண்ணுக்கு வந்து இமேஜினேஷன் என்னன்னாக்கா, அவன் பின்னாடி வந்து அவ்வளோ பெரிய உருவம் நின்று இருக்குது. ஏன்னா அந்த செவரை தாண்டி தான் அது வந்துச்சு. ஸோ அந்த செவத்துக்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை, செவத்துக்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அந்த பையன் உட்காந்துருந்தா, அந்த பையன் வந்து என் செகண்ட் டாட்டர் பக்கத்துல தான் அந்த சோஃபால தான் உட்காந்துருந்தான். அந்த பையனுக்கு மேலே அந்த பையனை நான் பார்த்துக்கிட்டு, அந்த பையன் வந்து யாரு கண்ணையும் பார்த்து பேச மாட்டான். அவன் மூஞ்சி கீழே தான் இருந்துச்சு. யாரு மூஞ்சும் யாரு கண்ணும் பார்த்து பேச மாட்டான், யாருக்கிட்டையும் அவன் பேச மாட்டான், தலையாட்டுறான், அவ்வளவுதான் செய்யறான் தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனா நான் அந்த பையனை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த ரத்தம் வந்து அவன் பின்னாடி தான் தெரிச்சிச்சு. ஸோ அந்த பையன் பின்னாடி தான் அந்த உருவம் இருந்திருக்கு, அவ்வளவு பெரிய உருவம். ஸோ அது அங்கேயே அது வந்து அந்த அம்மா பத்தி பேசும்போது அதுக்கு வந்து நீங்க பேசாம இருங்க, நீங்க பேசாதீங்க சொல்ற ஒரு வார்னிங் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அந்த செவத்துல எதுவுமே இல்ல, அந்த பையன் பின்னாடி எதுவுமே இல்ல, கோஷம் அப்படி அங்கேயிருந்து மேலேருந்து அது தெரிச்சிட்டு ஊத்துதுன்னா பாத்துக்குங்க. இந்த ட்ராமாலேருந்து வெளியாகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருக்குங்க உங்களுக்கு? 1 வாரம். இந்த மாதிரி கூட இருக்கா, இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த 10 பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணிச்சுங்க, ஏன் வந்து பெற்றவங்க செஞ்ச பாவத்தை வந்து பிள்ளைங்க மேல திணிக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை தான் வந்துருந்துச்சு. அந்த பையன் பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கான். பையன் 17 வயசு. அந்த பையன் ஸ்கூல் போலியா, ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கானா, ரொம்ப சீக்கா தான் இருக்கானா. பட் அந்த பையனோட உருவத்தை அப்பயே வந்து அந்த 2020 இப்போ வந்து அந்த பையனுக்கு 17 வயசு. அப்பதான் பாத்துக்குங்க என்ன வயசு இருக்கும்னே, ஒரு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். மூஞ்செல்லாம் அப்படியே பூச்சாட்டா, ரொம்ப பூச்சாட்டா. அந்த நான் வந்து பணத்தை தான் அந்த மாதிரி பார்த்திருக்கேன், சுத்த பணத்தை தான் பார்த்திருக்கேன். பட் அந்த நடமாடம் பணத்தை வந்து அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி அந்த பொம்பளை பிள்ளையும் விரைவில் அந்த வீட்டுல நல்ல மாற்றம் வரும்னு வேண்டிக்கும். நாங்க அதான் வேண்டுறோம். பட் ஸ்டில் இன்னும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குதான். போன வாரம் கூட இதை விசாரிச்சேன், ஸ்டில் இன்னும் ரொம்ப கொடூரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இதை வந்து நான் அன்னைக்கு வந்து போன வாரத்தை விசாரிச்சப்ப அவங்க சொன்னாங்க, அந்த வீட்டுக்கு வந்து யாரோ அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தாங்களாம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த மேசை ஃபுல்லா ரத்தம் தெரிச்சு, சாப்பாடுலாம் ரத்தம் தெரிச்சு, அவங்க கதறி ஓடிட்டாங்க வீட்டு விட்டு. ஐயோ, அவங்க ட்ராமா ஸ்டேஜுக்கே போயிட்டாங்களாம். ரத்தம் அப்படி தெரிச்சிருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒண்ணுமே இல்லாம எப்படி அவ்வளவு தூரத்துல ரத்தம் வந்து தெரிக்குது. அவங்க யாரையும் தூக்கி போட வாய்ப்பே இல்லை. நமக்கு பின்னாடி கோசம் ஒண்ணுமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஜன்னல் சொல்லலாம், வெளியில ஆள் தூக்கி போறாங்க, ஜன்னல கூட இல்ல, அப்படியே ஃபுல்லா செவருல இருந்து ரத்தம் தெரிக்குதுன்னா பாத்துக்குங்க. என்ன அவங்க என்ன வளர்க்குறாங்க, என்ன வச்சிருக்காங்க அவங்க பிள்ளைங்க மேல கூட தெரியல. நீங்க சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு. நான் வந்து இதை வந்து நான் வந்து முன்னே சொல்லணும்னு இல்லை. பட் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சொல்லும் போது பார்த்து சொல்லு, பிகாஸ் பிள்ளைங்க விஷயம். ஆனா நான் சொல்லிதான் ஆகணும் இதை. ஏன்னா இது வந்து நாங்க கண்ணாடி இது வந்து நான் ஒரு ஆள் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அந்த வீட்டு ஓனர், அந்த சைனீஸ், அவங்ககிட்டே நாங்க பேசிட்டோம். அந்த சைனீஸ் அந்த ஓனர் சொல்றாங்க, அவங்க பகீத்து ரூமா கசையா டெமோ இது ரூமா டெமோ அம்பே இது ரூமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்ககிட்ட நாங்க பேசும்போது, அந்த ஓனர் கிட்ட பேசும்போது அவங்க எங்கிட்ட பேசுறதுக்கு தயங்கினாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி நாங்க போனப்ப எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. அப்புறம் தான் அவங்க வந்து எங்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்க சொல்றாங்க, இத்தனை மாசமா எலக்ட்ரிக் காசு கட்ட மாட்டாங்க, தண்ணி காசு கட்ட மாட்டாங்க, விற்கவும் முடியல. அந்த ஓனர் நம்ப மாட்டீங்க, அவங்க ரொம்ப சீக்கிரம் விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த ரத்தம். ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சண்டை போற அளவுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப நீங்க வெளியே ஆகல, வீடியோ போட்டு
துரத்தி விட்டு வந்துட்டாங்களா அவங்க ஹஸ்பண்ட். ம். அப்ப அந்த பையன் இல்ல, அந்த அவங்க போனப்ப அந்த பையன் இல்லையா அவங்க அம்மா வயசும் போது. ஓகே. அதான் அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் அதான் ஒண்ணு. நான் சொன்னேன் நானும் தெரியாம தான் போனேன், எங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. யாரு போய் அந்த வீட்டை சத்தம் போட்டாலும், யாரு போய் அந்த வீட்டை தேவையில்லாத பேச்சு பேசினாலும், யாரு போய் என்ன இது பேசினாலும் இந்த மாதிரிதான் ஆகுமா. ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. ஆனா நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தெரியல. எனக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி என் கண்ணாடியே நாங்க பார்த்தது.